நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். தற்போது நாம் பார்க்கக்கூடியது வைகாசி மாத ராசி பலன்கள். வைகாசி மாதத்தில் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது, ஸோ இந்த வைகாசி மாதத்தில் 12 ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வைகாசி மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வைகாசி மாதம் அப்படின்னு எடுத்துட்டாலே பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு மாதமாக இருக்கிறது. வைகாசி விசாகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாள், ரொம்ப விசேஷமான நாள். இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த வைகாசி மாதங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும். 9/6/2025 திங்கட்கிழமை அன்னைக்கு வைகாசி விசாகமானது வருது. அதே போல் இந்த வைகாசி விசாகத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சனி பிரதோஷம் வருது. ஒரு சனி பிரதோஷம் பார்க்க பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் 108 சிவாலய தரிசனம் செய்த பலன் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷமானதாக கருதப்படுகிறது. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அக்னி நட்சத்திர நிவர்த்தி அப்படிங்கிறது முடிகிறது. இந்த வைகாசி மாதத்தில் அக்னி நட்சத்திர நிவர்த்தி ஆகுது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அமாவாசையும் கிருத்திகையும் ஒன்றா வருது. ரொம்ப விசேஷமான ஒரு நாள். பித்திருக்களுக்கு செய்யக்கூடிய பூஜையும் கிருத்திகையும் ஒன்றா வருது. ஸோ இந்த நாள் நீங்கள் பயன்படுத்தி பித்திருக்களுக்கு செய்ய வேண்டியதை தனியாக செய்தல், அதே போல் முருகப்பெருமானுக்கு செய்கிறத அழகாக நீங்கள் பூஜை செய்தீங்க. ஆனால் ரொம்ப 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 சிறப்பு. கிருத்திகை நட்சத்திரமும் அமாவாசையும் ஒன்றா வருது. ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக கருதப்படுகிறது. இந்த கிரக நிலைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எந்தெந்த ராசிகள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முதலாவதாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது சூரிய பகவான் வைகாசி மாதத்தில் வரக்கூடியதை நம்ம என்ன பண்ணுவோம், ரிஷபத்தில் வரக்கூடியதை என்ன சொல்லுவோம்னு சொன்னால் சூரியன் மேஷராசிலேருந்து ரிஷப ராசிக்கு வருகிறார். அப்போ ரிஷப ராசியில் சூரிய பகவான் இருக்கார். அதே போல் ரிஷபத்தில் பார்த்திங்கன்னா புதன் இருக்கார். மிதுனத்தில் ஜாதகத்தில் குரு, மிதுனத்தில் ரிஷப ராசியில் ஜென்ம குரு இருந்தது, இப்போ மிதுன ராசிக்கு ஜென்ம குருவாக வருது. அடுத்தது கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் ஜாதகத்தில் கேது. இப்படி கிரகங்கள் அப்படி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கும்பத்தில் பார்த்திங்கன்னா சனி ராகு. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மீனத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான். இதுதான் அந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய கிரக நிலைகள், கிரக சேர்க்கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரகத்தை வைத்து தான் இந்த வைகாசி மாதத்தில் மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில் இவங்களுக்கு என்னென்ன ராசி பலன்கள், எந்தெந்த ராசி என்னென்ன பரிகாரங்கள் கண்டிப்பாக பண்ணணும், எந்த ஆலயத்திற்கு போயிட்டு வந்தால் இவங்களுக்கு நல்லது, நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலயம் போயிட்டு வர்றதுங்கிறது ஒன்று, ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகிறது அப்படிங்கிறது ஒன்று, அதே போல் என்ன ஸ்லோகங்கள் சொல்லலாம், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது இப்போ அடுத்தது ஆனி, ஆடி, ஆவணி, அப்படி அடுத்தடுத்த மாதங்கள் இந்த கிரக மாற்றங்களால் தசாபுக்தி மூலமாக அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த பலன்கள் அப்படிங்கிறது சில விஷயங்கள் மாறுபடும். ஸோ அப்போ நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை குறைந்த கட்டணத்தோடு, மிக குறைந்த கட்டணத்தோடு இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும். ஸோ இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஸோ உங்களுடைய ஜாதகத்தை, சுய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து இந்த ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி இதெல்லாம் எப்படி இருக்குது, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க. ரிஷபராசி நேயர்களை, உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும்? கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் முதல் ரோகிணி நட்சத்திரம், அதே போல் மிருகசீரிஷ நட்சத்திரம் வரையில் எப்படி இருக்கும்? ரிஷபராசி ராசியாதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிரன். நட்சத்திராதிபதிகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது சூரிய பகவான், சந்திர பகவான், செவ்வாய் பகவான். யோகாதிபதிகள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா புத பகவான், சனீஸ்வரர். பாதகாதிபதி சனீஸ்வரர். மாரகாதிபதிகள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா குரு பகவானும் சந்திர பகவானும். ஸோ இந்த ஜாதகத்தில் ரிஷபராசி பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும்? அதாவது படிப்படியாக தலைமை இடத்தை பிடிச்சிருவீங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. படிப்படியாக உங்களுடைய தலைமை இடத்தை பிடித்து நல்ல ஒரு பேர் வாங்கிடுவீங்க. ஏன்னு சொன்னால் ரிஷபராசி பொறுத்தளவுக்கு படாத பாடு பட்டாச்சு. எவ்வளவு படணுமோ 90%, 100% கூட வச்சுக்கோங்க, அவ்வளவு படாத பாடு பட்டாச்சு. தேவையில்லாத மான அவமானங்கள், நல்லது கெட்டது, போலீஸ் கேஸு, தேவையில்லாத பிரச்சனைகள், என்னென்னலாம் அனுபவிக்கணுமோ அனுபவிச்சிச்சு. இனிமேல் அனுபவிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. மனசு வெறுத்து போச்சு. அந்த அளவுக்கு ரிஷபராசி பொறுத்தளவுக்கு கெடுதலான பலன்களெல்லாம் அனுபவித்து வெளியில் வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறமா உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், அடுத்தடுத்து என்ன செய்யணும்? பணம் வரும், பதவியும் வரும், உங்களை விட்டு போன சொந்தமும் தேடி வரும். ஸோ அந்தளவுக்கு உங்கள் ஜாதகத்தால் கண்டிப்பாக வைகாசி மாதத்தில் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். என்னென்ன, சில நேரத்தில் மனசு விட்டு பேச மாட்டீங்க. மனசு விட்டு எல்லார்கிட்டையும் கொஞ்சம், ஏன்னா சில அனுபவங்கள், கெட்ட அனுபவங்கள், மனசு விட்டு பேச முடியலை இப்போல்லாம், அந்த மாதிரி இருக்குது.
அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வருடமாக எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சில விஷயங்கள்லாம் முயற்சி எடுத்து தோல்விகளை கண்டு அந்த அளவுக்கு வந்து கஷ்டங்கள் அனுபவிச்சாச்சு. இனிமேல் எப்படி இருக்கும், புதிய தொழில், புதிய வியாபாரம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதிய வருமானம், புதிய வெளிநாடு யோகம், ஏதாவது ஒரு நாட்டுக்கு போகணுன்னு சொன்னால் போகிறது, இனிமேல் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். ஏன்னா அனுபவிச்சிட்டிங்களே, கெட்டது எது, நல்லது எது, கெட்டது எது, யார் எப்படி, சொந்த பந்தங்கள் எப்படி, எல்லாமே தான் நீங்கள் அனுபவிச்சிட்டிங்களே. அப்போ இனிமேல் எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து உங்களுக்கு யோகமாக இருக்கும். அதுவும் இந்த வைகாசி மாதம் இந்த ரிஷபராசி பொறுத்தளவுக்கு நல்ல யோகமாக இருக்கும். இந்த குரு பயிற்சி இப்போ நடந்தது, இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ராகு கேது பயிற்சி நடந்தது, இந்த கிரக பயிற்சிகள். அதான் அப்படிலாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில விஷயங்கள், அதாவது பணவரவும் பதவி உயர்வும் வந்து சேரும். ஸோ 2 விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதே போல் அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லுவது கூட ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாரையாவது ஏதாவது சில விஷயங்கள் சொன்னால் கூட அது பழிக்கும். நினைத்தது எல்லாம் நடக்கும், தொட்டது தொடங்கும். ஸோ கவலையே படாதீங்க, நீங்கள் தொட்டது தொடங்கும். இனிமேல் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், எது செஞ்சாலும் யோசித்து செய்யுங்க, அவசரப்பட வேண்டாம். எந்த ஒரு விஷயத்திலையும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவசரத்தை படாமல் நிதானத்தை விடாமல் உங்கள் ஜாதகப்படி செய்யணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்நிய மாநிலம், அந்நிய அதாவது அடுத்த வெளிநாடு சம்மந்தப்பட்டதெல்லாம் முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக போகலாம். ஆனால் கவனமாக முயற்சி செய்யுங்கள், யார்கிட்டையும் பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் 60 நாளுக்குள்ளே நான் தேடின்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்சம் 60 நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரும். குரு பகவானின் பார்வை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வெறுப்புடன் செய்த வியாபாரம் கூட இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா விருப்பத்துடன் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கும். சோதனை முடிந்து மீண்டும் உயர்ந்து எழுந்து நிற்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறையா சக்ஸஸ் பண்ணிவிடும். பிரிந்து சென்ற மகன் அல்லது மகள், மனைவி தேடி வருவார்கள். கண்டிப்பாக அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். சரி, தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகள் வழியில் நீங்கள் நினைத்ததை நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்கன்னா மனைவி தேடி வருவாங்க. நான் செஞ்சது தப்பு அப்படின்னு உணர்ந்து கணவர்கிட்ட தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. தடைகளுடன் பிரச்சனையுடனும் தெரிந்த வியாபார முதலீடு இல்லாமல் தவித்து கொண்டு இருப்பவர்களுக்கு இனிமேல் நல்ல ஒரு காலம் வந்துருச்சு. ஸோ இனிமேல் ரிஷபராசி பொறுத்தளவுக்கு ஓவரால் நன்னா இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை நீங்கள் பார்த்து அடுத்தடுத்து என்னென்ன செஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஜாதகத்தை பண்ணிக்கணும். வயதுக்கு தகுந்த பணவரவை பெறுவீர்கள். உங்களுக்கு வயசுக்கு தகுந்த உங்களுடைய பணவரவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ கவலைப்படாதீங்க, யோகமான காலம் வந்துவிட்டது. பணத்திற்கும் குணத்திற்கும் ஒரு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா யோகமாக இருக்குது. தனம் என்ற பணம் வரப்போகிறது என்ற வாக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக ஒரு மரியாதையும், அதே போல் நிறைய ஒரு சில நல்ல விஷயங்களும் நடக்கும். ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கோர்ட்டு கேஸ் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் திருமணம் கூடி வரும். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இனிமேல் கூடி வரும். ரிஷபராசி பொறுத்தளவுக்கு அவசரம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சில விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பாக இருப்பீங்க. மாணவ மாணவிகள் சிறப்பாக இருப்பீங்க. குடும்ப பெண்கள் அடுத்தடுத்த விஷயத்தில் நல்லா சாதிப்பாங்க. பெண்கள் வேலை இடத்துல நிறைய சாதிப்பாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் வரும். பெண்கள் வேலை இடத்துல நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னு சொன்னால் உங்களை சுற்றி சில பொறாமைகள், மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள் இருப்பாங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆண்கள் வேலையில் எச்சரிக்கையாக இருங்க. அரசாங்க வேலையில் இருந்தாலும் சரி, தனியார் வேலையில் இருந்தாலும் சரி, எச்சரிக்கையுடன் இருங்க. யார்கிட்டையும் ரொம்ப பேசாதீங்க. யார்கிட்ட என்ன செய்யணும் பண்ணணுங்கிறதுல எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வரக்கூடிய கண்டம், ஆபத்து, மருத்துவ செலவு இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் விலகும். கெட்ட விஷயங்கள் எல்லாம் விலகும். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிட்டிங்க. கண்டத்தை அனுபவிச்சிட்டிங்க, ஆபத்தை மருத்துவ செலவுலாம் அதிகமாக இருக்குது. எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டிங்க. இனி மருத்துவ செலவு வந்துன்னா அம்மா அப்பாவுக்கு சில மருத்துவ செலவுகள் வந்து மறையும். அவ்வளோதான். இனி ஆபத்து கண்டம் ஜாதகத்தில் கிடையாது. இனிமேல் ஓரளவுக்கு சக்ஸஸாக கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதை பற்றி கவலைப்படாது. நீங்கள் செய்ய வேண்டியது வந்து என்ன செய்யணும், என்ன மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னால், சனீஸ்வரரை வணங்கி வர உங்களது பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். சனி பகவானை கண்டிப்பாக வழிபாடு பண்ணணும். குறைஞ்சபட்சமாவது நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். ஒரு 5 வாரமோ 7 வாரமோ 9 வாரமோ சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் வாங்கி எள்ளு வைத்து, அதே போல் தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து, தயிர் சாதம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து கருங்குவளை மலர்களால் நீல புஷ்பம்னு சொல்லுவோம், அதை சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி இழுப்பு எண்ணெயில் விளக்கேற்றி வழிபாடு செய்தால் ரிஷபராசிக்கு வைகாசி மாதத்தில் நல்ல பலன்கள் ஏற்படும். வாழ்க வளமுடன்.